நடந்த விஷயத்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் மீனா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சரவணனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சரவணனுக்கு அடி விழுகுது. ஒரு பக்கம் விவாகரத்து, இன்னொரு பக்கம் எங்கள் தங்கமேல் கருப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு பக்கம் கவலையில் உட்காரவும் செய்கிறாங்க. அப்பதான் எங்கள் குமதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன இருந்தாலும் அவள் சுமந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்து வாரிசடி, அதனால் அந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் சரியாக இருக்கும். அப்பத்தான் சொல்ல, இதில் நாம் என்னமா முடிவெடுக்க முடியும்? இதில் சரவணனுக்கு துளி கூட விருப்பம் இல்லாதப்போ அந்த பிள்ளை எப்படிப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும்? அவள் செஞ்சதெல்லாம் நம்மளால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. திரும்ப இந்த வீட்டுக்கு அவள் வந்தாலும் சகஜமாக பேசி பழகணுன்றது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம குடும்பம் மாட்டி தவிக்குது. என்ன முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியலன்னு அங்கே அவங்க கோமதியை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அதே கவலை தான். இதுக்கு இடையில இங்கே மீனா வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. எங்கடி கிளம்பிட்டுன்னு கோமதி கேட்க, அவள் தான் என்னை இந்த வீட்டுக்கே வர வேண்டாம், இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் இது ஏன் அப்பா வீடு, இங்கே தான் நான் இருப்பேன், நீ உனக்காக கொடுத்த அந்த குவார்ட்டர்ஸில் இருக்க போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எப்படி எத்தைனாலும் இங்கே இருக்க முடியும், அதனால நான் போகிறேன் அப்படின்னு மீனா அங்கேருந்து கிளம்ப. என்னடா டேய் செந்தில, முதல்ல அவளை இங்கேருந்து போக வேண்டான்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவள் போகிறதா இருந்தால் போகட்டும், இப்படி பொய்க்கு மேலே போய் எல்லாம் அந்த தங்கமயில கூட சேர்ந்துக்கிட்டு தானே இந்த மாதிரியான பொய்யெல்லாம் நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் போனால் போகட்டும், அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை இல்லைன்னு கோமதி கிட்டே இங்கே செந்தில் சொல்லும்போது, டேய் எதுக்குடா திரும்ப திரும்ப வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? இப்போ தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம் சமாதானம் ஆகிக்காங்க, இப்போ அடுத்தது நீங்கள் 2 பேருமா? ஏண்டா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருப்பீங்களாடான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டுறாங்க. இங்கே பாண்டியனோ, ஏமா நீ உள்ள வாமா மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை மாமா மரியாதை இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா கிடுகிடுன்னு கிளம்பி வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. கோமதியை நில்லடின்னு கூப்பிட அங்கே மீனா துளி கூட நிற்க விருப்பமே இல்லாமல் போயிட்டே இருக்காங்க. டீ செந்தில் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், போய் அவளை கூட்டிகிட்டு வாடான்னு சொல்ல, போமா போனால் போகட்டும் அப்படின்னு செந்தில் சொல்லும்போது இங்கே கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து திட்டுறதுனால இங்கே பின்னாடியே செந்தில் ஓடவும் செய்கிறாங்க. நில்லடி அப்படின்ட்டு ஓடும்போது மீனா நிற்க, என்ன இப்போ என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டு எதுக்காக என் பின்னாடியே இப்போ ஓடி வரிய? போங்க உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே செந்திலும் எனக்கும் ஒன்று ஆசை இல்லை ஒன்று கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்ல, பின்ன எதுக்கு ஓடி வந்தியா, போக வேண்டியதானே அப்படின்னு மீனா சொல்லிட்டு நடந்து போக, இப்போ எங்கடி கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா அப்பா கூட நான் போய் இருந்துக்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட இருந்துக்கங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே செந்திலும் எதுவுமே பேசாமல், அது எப்படி தப்பு முழுக்க பண்ணிவிட்டு அப்படியே வழியை தூக்கி ஏன் மேலே போடுறேன்னு சொல்ல, தப்பு நான் தானே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்க, செந்தில் ஏற்கனவே இங்கே லஞ்சம் வாங்கிட்டு இருக்க விஷயம் மீனாவுக்கு தெரியல, அது தெரிஞ்சால் இவன் என்னெல்லாம் ஆட்டம் ஆடுவாளோன்னு தெரிஞ்சு பயந்து போனேன். எங்கள் செந்தில் என்ன முகமெல்லாம் மாறுது, அப்போ எனக்கு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கே தானே, ஆனால் நீங்கள் இதை சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் பண்ணுற தப்பை நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு திரும்பவும் மீனா சொல்ல, அடியே உன்ன மாதிரில நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல, அப்போ தப்பு பண்ணுறிய அப்படி தானே திரும்பவும் மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த தப்பை வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் போங்க, ஆனால் இனிமேல் உங்கள் கூடலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டே இருக்காங்க. அதுக்குன்னே இங்கே சேர்ந்துடும், இப்போ எங்கே தாண்டி கிளம்பிட்டேன், இந்த பிரச்சனை போய் உங்கள் வீட்டில் சொல்ல போறியா, ஒழுங்காவே வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியாதுங்க நீங்கள் மீனா சொல்ல, மீனா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரதரன்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் விடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி தட்டி விடுறாங்க. இங்கே மீனாவும், அடியே இப்போ எதுக்கடி கோச்சிட்டு கிளம்பிட்டேன், நீ வா அப்படின்னு கோமதி தனியாக உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க கிச்சனுக்கு. உள்ளே போன கோமதி, பாருடி நடந்த பிரச்சனையெல்லாம் விடு, செந்தில்கிட்ட நீ உண்மையை சொல்லலை, எனக்கும் அந்த கோவம் இருக்குதான் விடு, ஆனால் உண்மையிலே இந்த தங்கமேல் மாசமாக தான் இருக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்க, எத்தனை தடவை இதை பற்றி கேட்பியன், நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு இங்கே மீனா வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டதுமே இங்கே கோமதியும், சரி இதுக்கப்புறம் நான் அதை பற்றி கேட்கல, நாளைக்கு அவளை பார்க்க போவோம், கோவிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறீன்னு கேட்க, ஆமாம் அவகிட்ட பேசணும், அவளை நீ முதல்ல கோவிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ண, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு வர முடியுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு சொல்ல, என்ன மீனா சொல்லு மீனா அப்படின்னு அங்கே தங்கமயில் கேட்க, அட நீங்கள் கோவிலுக்கு வாங்கக்கா, அங்கே நம்ம பேசிக்கலான்னு மீனாட்ட மீனா வந்து சொல்லிடுறாங்க. இதனால இங்கே தங்கமயில வந்துட்டு பார்க்க போகிற விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்ல, இப்போ எதுக்கு நீ அந்த பிள்ளையை போய் பார்க்கணும்னு சொல்ல, சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், பத்தாத்துக்கு உங்கள் பையன் பண்ணி வச்சிருக்க விஷயத்துக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் கோவப்படத்தான் செய்வான் அப்படின்னு இங்கே சரவணனை பார்த்து முறைக்க, டே சரவணா நீ என் கூட வாடான்னு சொல்கிறாங்க. நான் எதுக்குமான்னு சொல்ல, தப்பாக பேசினது நீ தானே, நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சரவணையை கூட்டிக்கிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு நேராக
கோவிலுக்கு போகிறாங்க. தங்கமயில் ஏற்கனவே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க இவங்க 3 பேரையும் பார்த்ததும் கிளம்பி நிற்கிறாங்க. முகம் முழுக்க மாறவோ செய்தும், என்ன மீனா இப்போ எதுக்கு மீனா இப்போ நீ என்னதான் பார்க்க வரேன்னு தெரிஞ்சு என்னை திட்டத்துக்காக வந்திருக்காங்களான்னு அங்கே தங்கமயில் பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் ஏன்க்கா அப்படி நினைக்கிறீன்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்ல, அத்தை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா நடந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். சரவணன் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதான், அவன் பேசினது தப்பு தான். என்னதான் உன் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஒரு தப்பான வார்த்தையை உன்னை பார்த்து சொல்லியிருக்க கூடாது தான். என்ன இருந்தாலும் நீ சுமந்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு வாரிசு. அந்த வாரிசை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னது தப்பு தான். என்னடா பார்த்துட்டு இருக்க, மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு இங்கே சரவணன் நிற்கிறாங்க. தங்கமயிலும் எதுவுமே பேசலை. இங்கே பாருமா, நீ மாசமா இருக்கன்னு முதல்ல அவன் நம்பலை, ஏன் நாங்களுமே நம்பலை தான். ஏன் ஏற்கனவே நீ சொன்ன பொய் மாதிரி இதுவும் பொய்யா இருக்குமோன்னு தான் எங்களுக்கும் தோணுச்சு. ஆனால் மீனா சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை நம்பவும் செஞ்சோம். இந்த தடவை நீ மாசமாக இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பக்கம் என்னதான் நீ மாசமாக இருந்தாலும் உன்னை ஏற்றுக்க முடியாதோன்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வீட்டுக்கு நீ வந்தாலும் உன் கூட சகஜமாக பேச முடியுமா, பழக முடியுமான்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ளே இருக்கு. ஏன் இந்த சரவணனுக்கு உன் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் நீ வயிற்றுல பிள்ளையை சுமந்துட்டு இந்த நிற்கும் போது கோர்ட்டில் கேஸும் வேற போயிட்டுருக்கு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் சரவணனை கூட்டிகிட்டு வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக தான். மற்றபடி உன்னை மன்னிச்சு வீட்டுக்கு உடனே கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காகலாம் வரல. எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, வீட்டில் நாங்கள் எல்லார்கிட்டையும் இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எங்கள் கோமதி சொல்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு உடனே தங்கமேல் சொல்ல, அக்கா என்னக்கா சொல்கிறீன்னு அங்கே நிற்கிற மீனா தங்கமேலை பார்த்து கேட்க, ஆமாம் மீனா, இனிமேல் அதை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கிறது கூட இல்லை. ஏன்னா அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அத்தை, நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்ட மாதிரியே போகட்டும், அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கட்டும். எங்கள் வீட்டில் உங்கள் மேலே போட்ட கேஸை கூட நான் வாபஸ் வாங்கலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணதும் பொய் சொன்னதும் எங்கள் வீட்டு ஆளுங்க தானே, அதனால் நான் அதை பண்ணிடுவேன். ஆனால் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறபடியே நடக்கட்டும், என்ன தீர்ப்பு வந்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்து வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையும் நான் என்ன சொன்னாலும் பொய்யா தான் தெரியுமோன்ற மாதிரியே இருக்கும். அதை பார்க்கும்போது எனக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து வாழணும்லாம் விருப்பம் இல்லை. நீங்கள் பயப்பட வேணாம், கோர்ட்டில் டிவோர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுத்துறேன். இந்த குழந்தைய காரணம் காட்டி எங்கே தான் பையனுக்கு அந்த டிவோர்ஸை கொடுக்க மாட்டாளோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே போல் உங்ககிட்டேருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்குன்னு சொல்ல, அக்கா நீங்கள் இப்போ மாசமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படியுமே உங்களை மாமா கூட சேர்ந்து வாழத்தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல, அப்படி ஒரு வேளை வந்தாலும் கூட என்னால் கடைசி வரைக்கும் அவர் கூட வாழ முடியாது மீனா. குழந்தையை பற்றி தப்பாக பேசினது, என்னையை பற்றி தப்பாக பேசினது எல்லாம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தானே இருக்குது. நான் செஞ்ச அந்த பொய்யை விட, நான் சொன்ன பழியை விட அவர் என் மேலே பழி போட்டது பெருசு தானே மீனா அப்படின்னு அங்கே தங்கமேலு சொல்ல, அக்கா அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட என்னையும் குழந்தையும் நான் பார்த்துப்பேன். நான் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அதே பணத்தை வச்சு என்னையும் என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் என்னால் சமாளிக்க முடியும். பயப்படாதீங்க அத்தை, திரும்ப நான் அந்த வீட்டுக்கு வந்து நிற்க மாட்டேன். உங்கள் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்கள் பையனுக்கு அமைச்சு கொடுங்க. நான் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை எனக்கு போதும்னு சொல்லிட்டு தங்கமேல் அந்த இடத்துல இன்று கிளம்பி விறுவர நடந்து போக, தங்கமேல்கிட்டேன்னு இந்த பதிலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறான், என்கிட்ட மன்னிப்பு கேட்பான், என்கிட்ட அழுவா, என்னை இந்த வீட்டில் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவான்னு நான் நினச்சேன். ஆனால் இவ இவ்வளோ வைராக்கியமாக இருக்கானா, அவன் இந்த அளவுக்கு பேசியிருக்காண்டின்னு கோமதி வந்து சரவணனை பார்த்து மறைக்க, சரவணனுக்கோ இது பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குது. அதனால் அவருமே கொஞ்சம் தலை கீழே போட்டு அமைதியாக நிற்கவும் செய்ய, மீனாவும் தங்கமேல் கிட்டேன்னு இந்த பதிலை எதிர்பார்க்கல. எல்லாம் கூடி வர சமயத்தில் தங்கமேல் அக்கா ஏன் இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டிங்க மீனாவும் நிற்கிறாங்க. ஆனால் தங்கமேல் எடுத்த இந்த உறுதியான முடிவு அவங்க குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டுமே தான் எடுத்திருக்காங்க. சரவணன் இது வரைக்கும் தானாக வந்து முன்னாடி மன்னிப்பு கேட்கல, அம்மா கேட்க சொன்னதுனால கேட்டதுனால இந்த கோபம் இங்கே தங்கமயிலுக்கு இருக்கு. தங்கமயில் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அந்த குடும்பத்து மேலே இருந்த, அதாவது அம்மா அப்பா போட்ட அந்த பழியை வந்துட்டு, அந்த கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. ஆனால் டிவோர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறபடி நடக்கட்டும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க.